This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங். நம்ம காப்பிகேட் மார்க்கெட்டிங் 101 அந்த புத்தகத்தில் 2வது டாப்பிக்கான மெய்யான செல்வம் எது அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்ருக்குறோம். இதில் ஒரு தலைப்பு தான், நீங்கள் தவறான முறையை காப்பி அடிக்கின்றீர்களா அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்மில் பலரும் டூபாண்ட் அல்லது ரக்ஸா பெல்லர் என்பதை நம்முடைய கடைசி பெயராக வைத்து கொண்டு பிறக்கவில்லை. இதுதான் யதார்த்தம். பில் கேட்ஸ் அல்லது சக் பீனியை போன்று நாம் ஒன்று பிறவி மேதைகள் அல்ல. டைகர் வுட்ஸ் அல்லது ஏஞ்சலினா ஜோலியின் திறமை நம்மிடம் இல்லை. பல நேரங்களில் நாம் இவ்வாறு நினைத்து கொள்கின்றோம். வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் காரணமாகவே செல்வம் உருவாகின்றது. இது அதிக திறமை வாய்ந்த அல்லது அதிகமான ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களுக்குமே உரியது. ஆனால் அது உங்களையும் என்னையும் போன்ற சராசரி மக்களுக்கு கண்டிப்பாக சாத்தியமற்றது. அது முட்டாள்தனம். இக்குறுகிய சிந்தனையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது ஒன்றுக்கும் பயனில்லாத வீணான சிந்தனை. இக்கணமே இப்படிப்பட்ட எதிர்மறையான சிந்தனைகளை குப்பையில் தூக்கி எறிந்து விட வேண்டும் அல்லவா? தூக்கி எறிந்து விடுங்கள் நண்பர்களே. உண்மை என்னவென்றால், பெரும்பாலான மக்கள் தங்களால் செல்வத்தை உருவாக்க முடியாது என்று அவர்களாகவே அனுமானித்து கொள்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்களாலும் முடியும். பெரும்பான்மையான மக்கள் செல்வத்தை உருவாக்குவதற்கான உண்மையான காரணம் காப்பியடிக்கக்கூடிய செல்வத்தை உருவாக்கும் ஒரு முறை இருப்பதை அவர்கள் அறிந்திருக்காததுதான். எனவே நண்பர்களே, இந்த காப்பியடிப்பதை பற்றி நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தின் மூலமாக வேறு வார்த்தையில் கூறுவதானால், நம்மில் பலரும் தவறான திட்டத்தை காப்பியடிக்க பழக்கப்படுத்தப்பட்டுள்ளோம். நாம் செல்வத்தை உருவாக்கும் முன்மாதிரியை அறிந்திராத காரணத்தினால் நாம் எல்லோரும் செய்து கொண்டிருக்கும் ஒன்றையே காப்பியடிக்கின்றோம். அதாவது ஒரு வேலையில் சேர்ந்து விடுகின்றோம். பெரும்பாலான மக்கள் செய்வதையே நாமும் செய்வதால் பெரும்பாலான மக்கள் பெறுவதையே நாமும் பெறுகின்றோம். வேலைகளை ஒதுக்கி தள்ளவில்லை அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் வேலைகளை ஒதுக்கி தள்ளவில்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் எந்த ஒரு வேலையில் பணியாற்றுவதாலும் நமக்கு ஏற்படும் விளைவுகளைத்தான் நான் ஒதுக்கி தள்கின்றேன். ஒரு வேலைகள் உண்மையான செல்வத்தை உருவாக்குமானால் உங்களை அவ்வழியை பின்பற்ற சொல்லும் முதல் ஆள் நானாகத்தான் இருப்பேன். ஆனால் அவை அவ்வாறு செய்வதில்லை. அதுதான் அதில் உள்ள கொடுமையான கடினமான யதார்த்தமும் ஆகும். பல்கி பெருகும் வளர்ச்சியை காப்பியடியுங்கள், நேர்கோட்டு வளர்ச்சி அல்ல அப்படிங்கிற டாப்பிக்கில் உண்மை என்னவென்றால், நீங்கள் செல்வத்தை உருவாக்கும் முறையை காப்பியடிப்பதற்கு பதிலாக வருவாயை உருவாக்கும் முறையை காப்பியடித்து கொண்டிருக்கும் வரை உங்களால் உண்மையான செல்வத்தை உருவாக்க முடியாது. ஏனெனில் வருவாயை உருவாக்கும் முறை நேர்கோட்டு வளர்ச்சியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. செல்வத்தை உருவாக்கும் முறை பல்கி பெருகும் வளர்ச்சியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. அடுத்த அத்தியாயத்தில் நாம் நேர்கோட்டு வளர்ச்சியின் குறைபாடுகளை பற்றி கூர்ந்து பார்க்கலாம். உண்மையிலேயே நாம் மெய்யான செல்வத்தை உருவாக்குவதன் மூலம் சுதந்திரமாக இருக்க விரும்பினால் ஏன் பல்கி பெருகும் முறையை காப்பியடிக்க வேண்டும் என்பதை பற்றியும் விவாதிக்கலாம். அடுத்த வீடியோவில் 3வது டாபிக் போக போகிறோம். அதில் நேர்கோட்டு வளர்ச்சி, பணத்திற்கான நேரத்தை காப்பு கொடுத்தல் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.